படம் பாக்குறது எப்படி இருக்கு சார்? ஏஆர்எம் படம் ரொம்ப நல்ல படம் சார். டொவினோ தாமஸ் சார் பட்டாசு கிளப்பியிருக்காங்க. எனக்கு மின்னல் முரளி படம் பார்க்கும்போதே அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் அவரோட ஃபேனாவே மாறிட்டேன். எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு சீன் நடிக்கிற ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்துல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சிங்கிள் மேன் ஆர்மியா அந்த படத்தை தூக்கி நிறுத்தினது டொவினோ சார் தான். ரொம்ப ரொம்ப படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அது ஃபைட் இதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா பண்ணிருக்காங்க சார். ஃபைட் சீக்வன்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன பசங்க கூட இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். படம் 2D 3D ரெண்டுமே இருக்கு. ஆனா 3D பார்க்கணும்னு ஒரு ஆசையோட தான் வந்தேன். இங்க 3D பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்ல. 3D பார்க்கும்போது படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இன்னொரு வேற எங்க இருக்குன்னு பார்த்து 3D பார்க்கணும். பசங்க ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. அவங்க 3D பார்த்தா இன்னும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க இல்ல. என்ன மாதிரி எனக்கு ஹிஸ்டாரிக்கல் அப்படின்றாங்க என்ன சார்? ஹிஸ்டாரிக்கல் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3 பீரியடா கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் 2000 வருஷமா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஜாதி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பல 100 வருஷங்களா இருக்கு. அதுக்கான விடை இல்ல. வேற வேற ஃபார்மேஷன் மாறிக்கிட்டே இருக்குல்ல. அது மாதிரி ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனைக்கு இப்ப முடிவு கிடைக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க. யாரையும் இது பண்ண அப்படி இப்படின்னு சொல்லாம வயா மீடியாவும் ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க டைரக்டர். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் லேக் இருக்குல்ல? இல்ல சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் நார்மலா எல்லா கேரக்டரோட இன்ட்ரோ உங்களுக்கு அவங்க முடிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மேக்ஸிமம் ஒவ்வொரு கேரக்டரோட இன்ட்ரோ முடிச்சிருக்காங்க. இன்ட்ரோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல நல்ல பிரேக். செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து படம் எங்கேயுமே லேகே இல்லை சார். பிடிச்ச சீன் இந்த படத்தோட தூக்கி கொடுக்குறது எனக்கு மணியனோட அந்த என்ட்ரி சீன் ரொம்ப பிடிக்கும் சார். அதாவதுன்னா போலீஸ் வரும்போது வீட்டுக்குள்ள வந்து ஒரு வெளில வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு சின்ன என்ட்ரி முன்னாடி கொடுத்துருவாங்க. போலீஸ் வரும்போது ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் ரொம்ப ரொம்ப நல்லா சார். அந்த சீன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க ஒரு மலையாள படம் பாக்குறீங்கன்ற ஃபீலே இருக்காது. லவ் சீன்ஸ் எல்லாம் வேற லெவல். பிடிக்காத சீன் ஏதாவது இருக்கு? அப்படி இல்லவே இல்லை சார். பிடிக்காத சீன் நான் இல்ல. நான் வேணா சவால் கூட விடுறேன். யாராவது படம் பார்த்து இந்த சீன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. எல்லா சீனுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக் பத்தி சொல்லி ஆகணும். பட்டாசு கிளப்பிருக்காங்க. சாங்லையும் சரி பிஜிஎம் ரெண்டுமே வேற லெவல் சார். ஒரு வெரைட்டியா இருக்கு சார். நம்ம இது வரைக்கும் கேட்டதை விட ஒரு வெரைட்டியா இருக்கு. நிறைய இடத்துல நம்ம வழக்கமா இப்படி வரும்னு நினைக்கிற இடத்துல கூட வேற மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அளவுக்கு இப்படி போனா இதுதான் ஆன்சரா இருக்கும்னு தெரியும். ஆனா அதை ட்ரீட் பண்ண விதம் இருக்குல்ல, இது ரொம்ப நல்லா சார். மொத்தத்துல பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க சார். காமெடி ஏதாவது சார்? காமெடி அப்படின்னு தனியா படத்துல இல்ல சார். படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி அந்த வேலை டைலாக்ஸா இருக்கு, காமெடிகளும் இருக்கு சார். எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயமாவும் படமாவும் இது இருக்கு. தேங்க்யூ சார். நீ தமிழ்ல பாத்தீங்களா மலையாளத்துல? தமிழ்ல தான் சார் பார்த்தேன். ஆமா சார். அதனால சொல்றேன், இது தமிழ்ல பார்த்தேன். இது நேரடி தமிழ் படம் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ரொம்ப வித்தியாசமா இருக்குது. மொத்த பீரியடா எடுத்திருக்காங்க படம். சங்க காலம், முதல் காலம், எதிர்காலம், இந்த 3 சப்ஜெக்ட் மாதிரி பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் மட்டும் ரொம்ப எதிர்பார்த்ததை விட சூப்பரா பண்ணியிருக்காரு. டொவினோ தாமஸ் படம் வந்து நீங்க நிறைய படம் பார்த்துருக்கீங்க. அந்த ட்ரைலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நீங்க வந்து சரி படத்தை பார்க்க உங்களுக்கு என்ன வந்து நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங் எல்லாம் ஓகே தான். மியூசிக் நல்லா இருக்குது. ஆர்டிஸ்ட் எல்லாருமே வித்தியாசம் பண்ணிருக்காங்க. ஐஸ்வர்யா நிறைய பேர் பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப எக்ஸலண்டா வந்திருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எக்ஸலண்ட். நம்ம ஹிஸ்டாரிக்கல்ல வராங்க ஃபுல்லா. அதாவது சொல்ல சீனா சொன்னோம்னா உங்களுக்கு எல்லாம் படம் பார்க்க வர மாட்டாங்க. இதே தேட்டர்ல கொஞ்சம் படம் பார்க்க வரணும்னா கதைக்கு படம் ரொம்ப நல்ல படம். அதை மனசுல வச்சுட்டு வாங்க. நீங்க பாகுபலி பாத்தீங்கன்னா வேற மாதிரி பிரமாண்டமா இருக்கும். அந்த அளவுக்கு எதிர்பார்க்கணும்னா ஒரு மலையாள சப்ஜெக்ட்ங்கிறப்ப வந்து படம் ரொம்ப கம்மி பட்ஜெட். அந்த கம்மி பட்ஜெட்ல இவ்வளவு பிரமாண்டமா பண்ணிருக்காங்கிறது வந்து பெரிய விஷயம். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சொன்ன பிஜிஎம் சாங் சமைச்சா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ்ல எடுத்த மாதிரியே இருக்குது. வேற படம் மாதிரி எனக்கு தெரியல. தமிழ்ல டொவினோ தாமஸ் அடிச்ச மாதிரியே இருக்கு படம். அதை நம்பி நீங்க பார்க்கலாம். எல்லாரும் பாருங்கன்னு சொல்றேன். பாருங்க. ஏதோ ஒன்னும் உருப்படாத படம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. வாழை மாதிரி நல்ல படம் பார்த்துட்டு இருக்கீங்க. எதிர்பார்த்து வந்து நீங்க எதுக்குன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்ங்கிறப்ப கொஞ்சம் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அது கனெக்டட் 3க்கும் கொடுத்துட்டாங்க. நீங்க அந்த படம் பார்த்துட்டு திருப்பி இந்த படம் இன்னொரு கதையை பார்க்கறப்ப இதுக்கு கனெக்டிவிட்டி ஆகலன்னு நினைக்கிறீங்க. தெலுங்குல படம் பார்த்து ராஜமௌழி படம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து தெலுங்குல மகதி, தமிழ்ல மாவீரன் போடுவாங்க. அது உண்மையான பேரு மகதீரா. அந்த படம் பாத்தீங்கன்னா ராம்சரன் அந்த இதுல வந்து இந்த ஏரோப்ளேன்ல கையை தொட்ட 1 வருஷம் மின்னல் மாதிரி அந்த இடத்துல வந்து கனெக்டட் கொடுத்துருவோம். அந்த சேம் அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் உண்டு. நீங்க அந்த படம் பார்த்துட்டீங்க. அதனால சொல்லிட்டேன்.